ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இயக்குனராக பன்முகம் கொண்ட ஒரு நடிகராகவே திகழ்ந்தவர். கலையுலக என் வாரிசுன்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அறிவிச்சாங்க. எம்ஜிஆர் அவர்கள் சாதாரண நாளில் ஒரு வசிஷ்டர், அவர் இவரை என்னோட வாரிசு அப்படின்னு அறிவிச்சாரு. அப்போ அவர் எவ்வளோ பெரிய மனிதராக இருப்பாரு. உலகம் எங்கும் இருக்கும் தமிழர்கள் வீட்டில் அவரவர்கள் வீட்டிலே யாரோ தன் உறவுக்காரர் இறந்தாருங்கிற ஃபீலிங் தான் வரும். மிகுந்த அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா சிலர் பொய்யா கூட செய்தியை பரப்புவாங்க, அப்படி இருந்திருக்க கூடாதான்னு மனம் எண்ணியது. அதை நம்ப முடியாமல் 2-3 பேர்கிட்ட கேட்டு நிச்சயம் பண்ணிக்கிட்ட பிறகு தான் அந்த அதிர்ச்சியை எங்களால் உள்வாங்க முடிஞ்சது. அனைத்து மொழியிலையும் மிகப்பெரிய திரைத்துறை கலைஞனாக, இயக்குனராக, பன்முகம் கொண்ட ஒரு நடிகராகவே திகழ்ந்தவர். இப்போ இருக்கின்ற கால சூழலிலே முக்கிய கதாநாயகர்களை அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு வெற்றிக்கு பின்புலமாக இருந்தவர் மரியாதைக்குரிய பாக்கியராஜ் அவர்கள். அவருக்கு இருந்த பாவனையிலே, அவருக்கு இருந்த ஸ்டைல்லையே படத்தை நடித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பல நல்ல கதைகளையும் பல நல்ல படங்களையும் தந்தவர். ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானாக, மிகப்பெரிய நடிப்பு திலகமாக தமிழ்நாட்டு மக்களை மகிழ்த்தவர் மரியாதைக்குரிய பாக்கியராஜ் அவர்கள். அவர் நடிப்புத்துறையை மட்டும் சார்ந்தவர் இல்லாமல் எழுத்தாளர் துறையிலும் 90-80 காலத்தில் பாக்கியா என்ற ஒரு புத்தகத்தை நடத்தி அந்த காலகட்டத்திலே ஒவ்வொரு வீட்டிலையும் பாக்கியா என்ற ஒரு புத்தகம் இல்லாமல் இருக்க முடியாமல் ஒரு நல்ல இயக்குனராக, எழுத்தாளராக திகழ்ந்தவர் மரியாதைக்குரிய பாக்கியராஜ் அவர்கள் இறந்தது கலைத்துறையினருக்கும் ரசிகர் பெருமக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை தமிழர்களுக்கும் ஒரு பேரிழப்பு. அன்னாரின் குடும்பத்தாருக்கும் ரசிகர் பெருமக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டார் டைரக்ஷனில் ஒரு படத்தில் டான்ஸ் ஆடினார். கடைசி படம் எனக்கு தெரிஞ்சு இல்லையா, நம்ம படத்தில் குமரனின் திருவிளையாடல்னு அந்த படத்தில் டான்ஸ் ஆடி இருந்தார். அவருக்கு இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு தெரியல. கலையுலக என் வாரிசுன்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அறிவிச்சாங்க. எம்ஜிஆர் அவர்கள் சாதாரண நாளில் ஒரு வசிஷ்டர், அவர் இவரை என்னோட வாரிசு அப்படின்னு அறிவிச்சாரு. அப்போ அவர் எவ்வளோ பெரிய மனிதராக இருப்பார். ஹிந்தியில் அமிதாப் பச்சன் படம் பண்ணும்போது அமிதாப் பச்சன் இவங்க 2 பேருக்கும் லாங்குவேஜ் பிரச்சனை இருந்தாலும் அவர் அமிதாப் பச்சன் ரொம்ப ரசித்தார். ஏன்னா நாங்களாம் கூட இருந்து பார்த்தோம். அந்த மாமனிதர் நம்மளை விட்டு போயிட்டாருங்கிறத தாங்கவே முடியல. ஏன்னா தொடர்ந்து சினிமா உலகத்தில் இன்றைக்கி சௌத்ரி சார் தொடர்ந்து கண்டினியூவாக நிறையா பேர் தவறிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு நான் உடற்பயிற்சியாளங்கிறதுல நினச்சி சொல்கிறேன். உடற்பயிற்சி பண்ணுங்கள், மென்று சாப்பிடுங்க, முத்திரைகள் கற்றுக்குங்க. நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம நோய் இல்லாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தார், இன்னும் திரையுலகம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம். அவர் ஆத்மா இறைவனடியில் போய் அமர்ந்து அவர் சாந்தமாகி எல்லாருக்கும் நல்லது பண்ணணுன்னே வேண்டிக்கிறேன். 45 வருட நட்பில் இந்த குடும்பம் பாக்கியராஜ் ஒரு பகுதி இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. சமாளிக்கவே முடியல, இல்லை இதை ஜீரணிச்சிக்கவே முடியல. இதை விதின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிடலாம். ஆனால் நான் சொல்கிறேன், இப்போல்லாம் விதிக்கு கூட விதிமுறை இல்லாமல் போய்விட்டு நான் அது விதியை வேண்டிக் கொடுக்குறேன். கொஞ்ச நாள் விடுமுறை கொடுங்க. எங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ரத்தனங்களை, மாணிக்கங்களை ஒன்று ஒன்றா கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இது உண்மையிலே தாங்க முடியாத ஒரு சம்பவம். திரு பாக்யராஜ் அவர்கள் ஒரு டைரக்டர் மறைந்தார், எழுத்தாளர் மறைந்தார், நடிகர் மறைந்தார் என்று சொல்லவே முடியாது. நான் சொல்கிறேன், உலகம் எங்கும் இருக்கும் தமிழர்கள் வீட்டில் அவரவர்கள் வீட்டிலே யாரோ தன் உறவுக்காரர் இறந்தாருங்கிற ஃபீலிங் தான் வரும். பாக்யராஜின் மனைவி செய்தி கேட்டார். அப்படி தான் அவர் மனசில் இடம் பிடிச்சிருக்காரு. ஒருத்தர் வீட்டில் இவங்க அண்ணா போயிட்டார், என் தம்பி போயிட்டார், என் மாமா போயிட்டார், என் மச்சான் போயிட்டார், இந்த தாத்தா போயிட்டான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு உண்மையிலேயே எங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்தவர் திரு பாக்யராஜ். அந்த இடத்த பிடித்த தனி பெருமை திரு பாக்யராஜ் அவர்கள் தான் இருக்குது.
அது எப்படி அவர் தொட்ட உச்சத்துக்கும் அவர் பழகுற விதத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ரொம்ப சாதாரணமாக பழகுவார். வண்டர்ஃபுல் பர்சன். பூர்ணிமா அவர்களுக்கெல்லாம் எப்படி சமாதானம் சொல்கிறதுலே தெரியல. எனக்கும் என் மனைவிக்கும் கிட்டத்தட்ட 45 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு. வெல், காலம் ஒன்றுதான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். நம் குடும்பத்தில் ஒருவர் இன்று மறைந்து விட்டார், இவ்வளவுதான் சொல்ல முடியும். இன்று கலைத்துறைக்கு ஒரு கருப்பு நாள். ஏறக்குறைய இந்த 30 நாளில் பார்த்தீங்கன்னா சௌத்ரி சார், பாரதிராஜா சார், அவருடைய சிஷ்யன் பாக்கியராஜ் சார் 3 பேருமே இருந்திருக்காங்க. கலைத்துறைக்கு இது மிகப்பெரிய இழப்பு. ஒரு திரைக்கதை எழுதணும் அப்படின்னா அதுக்கு உதாரணமாக இருந்தவர் பாக்கியராஜ் சார். இந்த ஆல் இந்தியா அளவில் திரைக்கதைக்கு இவங்க தான் இலக்கணம் அப்படின்ற அளவுக்கு இருந்தாங்க. இன்றைக்கி கலைத்துறை மறைஞ்சிட்டாங்க. அவங்க தமிழர்கள் இருக்கிற வரைக்கும் அவருடைய புகழ் இருக்கும். ஆனால் ஸ்கூலில் படிக்கிறப்ப முதலமைச்சு படம், அவங்க படத்தை வந்து ஒரு 10 தாட்டிக்கு மேலே நாங்கள் பார்த்துருக்கோம். பார்த்து வளர்ந்துருக்கோம். நான் கலைத்துறையில் வந்திருக்கேன்னா அவங்க மேலே இந்த நம்பிக்கை தான். ரொம்ப அழகாக ஹேண்ட்ஸமாக அப்படி இருந்தால் தான் கலைத்துறைக்கு வர முடியாது. சாதாரண மனிதன் கூட வந்து கலைத்துறையில் நினைக்கலாம் அப்படின்றதுக்கு அவங்க உதாரணம். ஒரு சின்ன இது பதிப்பு. சாருடைய வாய்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெக்குலியராக இருக்கும். ஒரு கேஸ் இங்கே போய் எங்கே போங்க அப்படின்வாங்க. அந்த வாய்ஸே கேஸில் சொல்லி தனி பெக்குலியர் ஆச்சு. அதுமாதிரி வந்து தனக்குன்னு தனி முத்திரை வச்சுட்டாங்க. இன்றைக்கி கலைத்துறை இல்லைன்னாலும் அவங்களுடைய நினைவுகள் தமிழர்கள் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அவங்களுடைய ஆத்மா சாந்தியோட நாங்கள் மனமாற வேண்டிக்கிறோம். திரைக்கதை இல்லை, ஒரு பல்கலைக்கழகம். அதில் படிக்காத மாணவர்களே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் எடுத்த படங்களில் எல்லாம் ஒவ்வொரு படங்களிலும் அவர் தொட்ட கதையும் அவர் திரையில் சொன்ன அந்த திரைக்கதை முறையும் பெரிய வரவேற்பை பெற்று பார்த்தவர்களெல்லாம் வியப்புக்கு ஆழ்த்திய காவியங்களை படைத்தார். எங்களுடைய அப்பா இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுடைய முதல் மாணவனாக வந்து தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்து பெரும் உயரத்தை தொட்ட ஒரு பெருமகன் நம்முடைய ஐயா பாக்கியராஜ் அவர்கள். செய்தி மிகுந்த அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா சிலர் பொய்யா கூட செய்தியை பரப்புவாங்க, அப்படி இருந்திருக்கக்கூடாதான்னு மனம் எண்ணியது. நான் அண்மையில் எங்கள் அப்பா பாரதிராஜா அவர்கள் மரணத்துக்கு என் கூடவே அருகில் இருந்து குறிப்பாக தேனி வரைக்கும் வந்து இந்த இறுதி அடக்க நிகழ்வு வரை பங்கேற்று வந்தாங்க. காலையில் அதிகாலையில் நடைப்பயிற்சிக்கு போய் திரும்பி வந்து சாதாரணமாக பேசிட்டு இருக்கும்போது தான் இந்த துயர முடிவு நிகழ்ந்திருக்குது. அது பெரிய வருத்தத்தை தருது. தம்பி சாந்தனு வந்து நான் ஜெயிக்கணுங்கிறதான் அவருடைய கனவு. ஆனால் நான் ஜெயிக்க போகிறத பார்க்காமலே அப்பா போயிட்டாங்கன்னு அழும்போது மனசே பதறுது, ரொம்ப வலியை தருது. இவருக்கு மகத்தான ஒரு கலைஞனை, பழகுவதற்கு ஒரு எளிய இனிய மனிதரை நாம் இழந்திருப்பது ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு. ஐயா பாக்கியராஜ் அவர்களை இழந்து வாடுகிற தம்பி சாந்தனுடைய குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள், திரையுலகை சார்ந்த என்னுடைய அருமை உறவுகள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். போற்றுவதற்கும் வணக்கத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய ஐயா பாக்கியராஜ் அவர்களுக்கு என்னுடைய இறுதி வணக்கத்தை, புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். எளிமையான திரைக்கதை, எளிமையான படங்கள், கிராமத்திலிருந்து வந்து கிராமத்தோட கதாபாத்திரங்களை நிறைய அவர் படங்களில் வித்தியாசமான கதாபாத்திரங்களை காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி அவரோட கடைசி காலங்களில் அவரோட ஈடுபாடு சினிமாவில் வந்து எழுத்தாளர்களை வந்து காப்பாற்றுவதற்கு எழுத்தாளர் சங்கத்தின் மூலமாக அவர் செயல்பட்ட விதம் வந்து பெருமைக்குரியது. ஆனால் எவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு சடனாக இப்படி ஒரு நிகழ்வு நடக்கின்றது எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருக்குது. இப்போ 20 நாளைக்கு முன்னாடி தான் பாரதிராஜா சார், அவரோட சிஷ்யன் பாக்கியராஜ் சார், 2 பேருமே எங்களோட பெரிய பிதாமகன். 2 பேரை இழந்தது எங்களுக்கு பெரிய சோகம், வருத்தம், இழப்பு, வாதையற்ற ஒரு இளைஞர்களாக அதை நம்ப முடியாமல் 2-3 பேர்கிட்ட கேட்டு நிச்சயம் பண்ணிக்கிட்ட பிறகு தான் அந்த அதிர்ச்சி வந்து
எங்களால் உள்வாங்க முடிஞ்சது. இப்போ தான் அவருடைய குருநாதர் பாரதிராஜா அவர்கள் வந்து விட்டு போனார். குருவை தொடர்ந்து சீடனும் போகணுன்றதை வந்து அவருடைய ஆத்மா தப்பாக எடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த குருவை இழந்த ஒரு பெரிய அதிர்ச்சி கூட இருந்திருக்கும். தமிழ் சினிமாவுடைய அந்த 100 ஆண்டு கால எழுத்தாளர்கள் பட்டியலில் வந்து மிக மிக முக்கியமான ஒரு எழுத்தாளராக இருந்திருக்காரு. புது வகை எழுத்துக்களை அவர் சினிமாவில் கொண்டு வந்திருக்காரு. பாரதிராஜா சார் வந்து கிராமத்து வாசல்களை திறக்க அந்த வாசல் வழியாக பல யதார்த்தமான சாமானிய மனிதர்களை வந்து முத்திரைக்கு கொண்டு வந்தார். அப்புறம் ஒரு ஒரு ஆண் பெண் உறவுகளை பற்றி மிக யதார்த்தமாக குடும்பத்தில் நடக்கிற விஷயம்லாம் வந்து அவரை விட சுவாரஸ்யமாக முடியாது. நாங்கள் எல்லாம் புகழாரம் பாடுறதை விட மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களே அவர் வந்து தன்னுடைய கலையுலக வாரிசுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வாழ்ந்த இறுதி மூச்சு வரை அவருடைய வாழ்வை ஒரு அர்த்தமுள்ள வாழ்வாக வாழ்ந்து சென்றிருக்கிறார். அவருடைய பங்கு நடிகர் சங்கத்தில் வந்து பெரும்பான்மையான நிறைய ஆலோசனைகளை எங்களுக்கு சொல்லியிருக்கார். எழுத்தாளர் சங்கத்தில் வந்து எழுத்தாளர்களுடைய உரிமையை நிலைநாட்டுறதுக்காக ரொம்ப பாடுபட்டார். இயக்குனர் சங்கத்திலையும் அவர் வந்து தன்னுடைய சகாக்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்கிறதுக்காக ரொம்ப போராடி இருக்கார். இப்போ கூட போன வாரம் கூட எழுத்தாளர் சங்கத்தின் தேர்தல் கூட்டத்தில் தான் நான் சந்தித்தேன். பல 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 விஷயங்களை அவர் செய்யணும்னு நினச்சிருக்காரு, எங்கிட்ட பேசியிருக்காரு. எழுத்தாளர் சங்கத்தில், நடிகர் சங்கத்தில், இயக்குனர் சங்கத்தில் அவர் சொன்னதை கொஞ்சமாவது நிறைவேற்றுவது தான் நாங்கள் அவருக்கு செய்கின்ற மரியாதையாக இருக்கும். அதை நாங்கள் செய்வோம். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக அவரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த அனுதாபம்.